வெல்கம் டு மகி ஆரி டிசைனர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்து ஜர்தோசி வச்சு வி ஸ்டிச் தான் பண்ண போகிறோம். நீங்கள் ஆரி ஒர்க்கில் ஒரு பிகினராக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். இங்கே வந்துட்டு நான் ஒரு லைன் வரைஞ்சிட்டு அந்த லைனில் ஒரு பேக் ஸ்டிச்சை போட்டு லைன்லேருந்து கிராஸாக ஒரு லாங் செயின், ஒரு குட்டி லாக் இந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம ஜர்தோசியை வந்து தேவையான சைஸில் கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதை வந்து இந்த மாதிரி லோட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்டிங் அந்த சென்டர் லைன் எடுத்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் கீழே தள்ளி நம்ம போடணும். அடுத்த ஸ்டிச் போட்டு ஒரு லாக் ஸ்டிச்சு போட்டு மறுபடியும் ஆப்போசிட் லைனை கிராஸாக கொண்டு போயிட்டு சேம் அதே மாதிரி ஒரு லாங் செயின் ஒரு குட்டி லாக் போட்டு நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்கிற ஜர்தோசியோட கொஞ்சம் கீழே வரணும். ஒரு பாயிண்ட் நீடில் பாயிண்ட் அளவுக்கு கீழே இறக்கி போட்டு வரணும். அதே மாதிரி நம்ம மேலே போடும்போது நம்ம ஆல்ரெடி போட்ட ஜர்தோசிலேருந்து கீழே கொஞ்சம் ஹைட் கம்மி பண்ணி போட்டு வரணும். சரிங்களா? அப்படி போடும்போது தான் ஃபினிஷிங் பார்க்க நீட்டாக இருக்கும். இங்கே வந்து ஒரு குட்டி லாக் போட்டுட்டு இப்போ நம்ம அந்த ஜர்தோசிக்கு கொஞ்சம் கீழே தள்ளி தான் போடுறோம், தெரியுதுங்களா? இந்த லாக் போட்டு முடிச்சுட்டு இப்போ ஜர்தோசியை லோட் பண்ணிக்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி போட்டு வந்த ஜர்தோசிலேருந்து ஒரு நீடில் பாயிண்ட் அளவுக்கு கீழே கொண்டு வந்து போடும்போது தான் உங்களுக்கு அந்த வி ஷேப் வந்து கரெக்டாக வரும், பார்க்க ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்துட்டு ஆரி ஒர்க்கில் ஒரு பிகினராக இருந்தால் இந்த வீடியோ வந்துட்டு கவனமாக பார்த்தாலே உங்களுக்கு இந்த ஸ்டிச் வந்து ஈஸியாக புரியும். இந்த ஸ்டிச்சை வந்துட்டு நம்ம மோஸ்ட்லி ப்ளவுஸில் வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்னா நெக் லைனில் வர பார்டருக்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஸ்டெம்முக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ப்ளவுஸில் வர கொடி டிசைனுக்கு ஸ்டெம்முக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். அது போக உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி ஏற்ற மாதிரி நீங்கள் இதை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஜர்தோசியில் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை வந்து லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜர்தோசி கட் பண்ணும்போது எல்லாத்தையும் ஒரே அளவாக கட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களோட ஒர்க் நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்க. சேம் இதே மாதிரி தான் இந்த லைன் ஃபுல்லாகவும் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வருவோம். என்னோடய சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே ஒரு பிகினருக்கான வீடியோ. நீங்கள் ஆரி ஒர்க்கில் ஒரு பிகினராக இருந்தால் என்னோடய சேனலில் வர வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நீங்கள் பிகினராக இருந்தால் நீங்கள் ரெகுலராக வந்து என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு எல்லா ஸ்டிச்சஸுமே கவர் ஆகிடும். நீங்கள் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஆரி ஒர்க்கை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.